புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். முதல்ல எலுமிச்சை அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. சாதத்தை வடித்து ஆற வச்சுக்கோங்க. எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகுனதும் கடுகை போடுங்க. நெக்ஸ்ட்டு உளுந்த பருப்பு போடுங்க. நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு போடுங்க. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையே போடுங்க. 3 வத்தல் போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் காயப்பொடி போடுங்க. கொஞ்சம் வெந்தய பொடி போடுங்க. அப்புறம் புளி தண்ணியும் ஊற்றுங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. பத்துறது கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ இறக்கலாம். இப்போ இதை சாதத்தில் போடணும். இப்போ நல்லா கலருங்க. இப்போ புளி சாதம் ரெடி ஆயிட்டு. 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும்.